யாழில் பிறந்து 21 நாட்களேயான ஆண் சிசு ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதி பகுதியைச் சேர்ந்த யசிந்தன் லாவஞ்சா என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், தாயார் நேற்று குழந்தைக்கு பாலூட்டி உறங்க வைத்தார். பின்னர் மதியம் 1:30 மணியளவில் குழந்தையை தூக்கத்திலிருந்து எழுப்பிய வேளை குழந்தை வாந்தி எடுத்துவிட்டு அசைவற்று காணப்பட்டது. இந்நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நெறிப்படுத்தினர். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பட்டதாரி நியமனத்தில் உள்ளிருக்கப்பட்டு பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இன்று இடம்பெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள 18,000க்கும் அதிகமான பட்டதாரிகளே இவ்வாறு மாவட்டந்தோறும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலை பட்டம் பெற்று தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் குறித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டனர். அதன் காரணமாக இருவேறு நிலைகளில் தமது பதவியும் சேவையும் இருப்பதால் பல்வேறு இடர்பாடுகளை நாம் நாளாந்தம் எதிர்கொள்வதால் மனதளவிலும் பல்வேறு துயரங்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். எனவே எமது கோரிக்கைக்கு தீர்வை கோரி நாம் இன்று வடக்கின் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். முன்பதாக யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய குறித்த ஆசிரியர்கள் வடக்கின் ஆளுநர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். ஆளுநர் சந்திப்புக்காக ஆசிரியர் சார்பில் 3 அழைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்ட நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும்
ஆசிரியர் நியமனத்துக்கான நீதி வேண்டும். ஜோநாதன் சுதந்திரன், பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் உத்தியோகத்தர்கள் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம். நாங்கள் இந்த பட்டதாரி பயிலுநர்களாக உள்வாங்கப்பட்டோம். இதுக்கு முதல் நியமனங்கள் எல்லாமே பயிலுனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமனமாகவே இருந்தது. ஆனால் எமக்கு வழங்கப்பட்டது பட்டதாரி பயிலுநர்களுக்கான நியமனமாகத்தான் வழங்கப்பட்டது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு விரும்பிய துறைகளுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலாம், உள்வாங்கப்படலாம். அந்த வகையில் தான் நாங்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இணைக்கப்பட்ட நாங்கள் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த ஆசிரியர் பணியினை மேற்கொண்டு வருகிறோம். ஆயினும் எங்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பில் கடந்த அரசும் சரி தற்போதைய அரசும் சரி உதாசீனமாகவே நடந்து வருகிறது. நிச்சயமாக நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தால் இந்த தொண்டராசிரியர் நியமனம் எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது, அங்கே அவர்களுக்கு எந்த விதமான போட்டி பரீட்சைகளும் இல்லை. வெறுமனே அவர்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டது. ஆயினால் நாங்கள் பட்டதாரிகளாக இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் என்கின்ற அடிப்படையில் எவ்விதமான பாரபட்சமுமின்றி எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் எங்களையும் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபடுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாங்கள் நீண்ட காலமாக இந்த பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபடுகின்றோம். ஆரம்பத்தில் உண்மையாக நாங்கள் இந்த எமக்கு புதிதாக நியமனம் கிடைத்து எமது உத்தியோகத்தருடைய வினைத்திறனை அதிகரிப்பதற்காக 4 கட்ட பயிற்சிகள் தொடங்கப்பட்டது. அதன் பிற்பாடு கொரோனா காலத்திலே அந்த பயிற்சிகள் நிறுத்தப்பட்டு மீண்டும் பாடசாலைகளில் நிறைய வெற்றிடங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் கச்சேரியில் அதற்குரிய காடர்கள் கோல்பட்டப்பட்டு எங்களை எல்லாரும் அதுக்கு இன்டர்வியூ வச்சு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபட்ட நாங்கள் இன்று தொடக்கம் கடந்த 5 வருடங்களாக இந்த செயற்பாடில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். ஆனாலும் எமக்கான ஒரு ஆசிரியர் சேவைக்குள்ள உள்வாங்குவதற்கான எந்தவித முகாந்திரமும் நமக்கு கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உண்மையாக எங்களுடைய அந்த அரசானது இந்த நியமனத்தை எங்களுடைய ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குகிற செயற்பாட்டை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ஆளுநரிடம் நாங்கள் சென்று எங்களுடைய அந்த எங்களுக்கான மகஜரை நாங்கள் கையளித்திருக்கிறோம். அவர்களிடம் சில விஷயங்கள் தொடர்பாக அளவலாக இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த நியமனத்தை துரிதப்படுத்தி தருமாறு அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தாங்கள் தங்களுக்கான எந்தவித ப்ரொசஸ் தங்களுக்கான அறிவித்தல் எதுவும் இல்லைன்னு சொல்லியும் தாங்கள் மத்திய அரசாங்கம் இதை தொடர்பாக அறிவிக்கும் பட்சத்தில் தாங்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் இதுகளை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அவர் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் எமது இந்த நிலப்பாடானது தொடர்ந்தேர்ச்சியாக இருக்கும் போல தான் நாங்கள் இருக்கிறது. இனியும் அடுத்த காலகட்டத்திலும் நாங்களும் எங்களுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்படும் என்று தான் நாங்கள்
இந்த இடத்துல நாங்கள் நினைக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக வருகின்ற அரசாங்கம் மாறிக்கொண்டு போகும் பொழுதோடு எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. அதனால் நாங்களுடைய கூடுதலாக நாங்கள் பாடசாலைகளில் இந்த கற்பித்தல் செயற்பாடில் இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உண்மையாக மனதளவில் பாதிப்பு அடைந்து காணப்படுகிறார்கள். அவர்களுக்கான அந்த நியமனம் கிடைக்கும் வரையும் அவர்களுக்கான அந்த நியமனத்தை அரசாங்கம் ஒரு முயற்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு நான் பாடசாலையில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து, அதாவது குறிப்பிட்ட கொரோனா காலப்பகுதியிலேருந்து நாங்கள் ஆசிரியர் பயிற்சியை பாடசாலையில் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அந்த காலத்திலேயே முதல் ஒரு பாடசாலையில் இருந்ததாகவும் பிறகு திருப்பவும் விலையத்துக்கு எடுத்து அப்படி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். மனதளவிலான நிறைய பிரச்சனைகள் தற்போதும் எதிர்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் எனக்கான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் பொதுவான பிரச்சனைகளை பார்க்க நிறைய பாடசாலைகளில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுது. அலுவலக உதவியாளர் போன்ற அவர்களின் செயற்பாடுகளை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மேற்கொள்கிறதாகவும் ஆசிரியர்கள் செயற்பாடுகள் மேற்கொள்கிறதாகவும் பொதுவாக பார்க்க எல்லா பிரச்சனைகளும் அபிவிருத்தி உத்தியோகத்திட்ட தலையில் தான் இறக்கப்பட்டிருக்குது. இதை சில பேர் சொல்லியும் சில பேர் சொல்லாமையும் இருக்கிறார்கள். நாங்கள் போட்டி பரீட்சைகளை ஊடாகத்தான் வரணுமென்ற அவசியம் இல்லை என்றால் நாங்கள் பட்டம் பெற்றுத்தான் நாங்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் எக்ஸாம் எடுத்து தான் இந்த பயிற்சிக்குள்ள இணையணுமென்று சொல்லவே இல்லை. எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு விரும்புகிறீங்களா என்று சொல்லி கேட்டு கச்சேரி மூலம் தெரிவு செய்து தான் பாடசாலைக்கு இணைச்சார்கள். அப்படி என்று சொன்னாலும் இப்போ கொரோனா நேரத்தில் எங்களை நிப்பாட்டி இருக்கலாம் தானே, நீங்கள் ஆசிரியர் பயிற்சிக்கு தேவையான ஆக்கள் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம் தானே. ஆசிரியர் முழு ஆசிரியர் பயிற்சியை எங்கள்கிட்ட வாங்கிட்டு தற்காலத்திலேயும் பாடங்களுக்காக எங்களை இணைச்சிருக்கிறார்கள். மற்றது எங்களுக்குன்னு சொல்லி திணைக்களங்களையும் எங்களை இணைக்கல. அப்போ நாங்கள் பாடசாலையில் அரைவாசி வேலை கற்பிக்கிற வேலையாகவும் அரைவாசி வேலை அலுவலக வேலையாகவும் எங்களோட தலைமைக்கு ஏற்ற மாதிரி தலைமை அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். பாடசாலை மட்டங்களில் எங்களுக்கான அதிபர் ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்புகளை வழங்கி இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஆசிரியர் தொழிலை கொடுக்கறதுக்காக அவையும் ஒத்துழைப்பு வழங்கினோம். ஆனால் இது யாருக்கு இதால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி விளங்கல எங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இணைக்கப்பட்டுட்டோம் தானே. ஏற்கனவே தொழிலில் இருக்கிற எங்களை கொண்டு போய் ஆசிரியர் தொழிலில் இணைக்கிறதால யாருக்கு பிரச்சனை என்று சொல்லி விளங்குதில்லை. அதால் தயவு செய்து எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு இணைச்ச மாதிரி நிரந்தரமாக ஆசிரியர் பதவிக்கு இணைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.